நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். இருவார்பட்டி மக்களை இந்த நேரத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ 2 வருஷத்துக்கு முன்னே சாத்தூர் தொகுதியில போட்டியிட்டு ஜெயித்து தமிழ்நாட்டில் உள்ள தேவமாரெல்லாம் காப்பாற்ற போறேன்னு சொல்லியிருந்தேன். அது இன்னைக்கு நடந்திருக்கு. எங்க ஐயா பசுமன் சித்தர், தேசிய தலைவன், உத்தம தலைவன் பசுமன் முத்துராமலிங்கத்தினுடைய ஆட்சியில் இந்த தேர்தலில் சாத்தூர் தொகுதியில போட்டியிடுத நீங்க எல்லாரும் பட்ட கஷ்டத்தை மறந்துடாதீங்க. தேர்தல் வந்த உடனே இந்த தேவமார் எல்லாரும் நீங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் அடுத்து நீங்க 5 வருஷம் பட போற கஷ்டத்தெல்லாம் நீங்க எல்லாம் மறந்துடுவீங்க. அது அவங்களுக்கு அஜாக்கிரதை, அவங்களுக்கான பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? அது பிடிக்கும். அதை எப்படின்னா ஒரு இடத்துல ஒரு இக்கட்டான சூழ்நிலை இன்னைக்கு நம்ம மிகப்பெரிய லெவல்ல நீங்க ஆபத்துல சிக்கியிருக்கோம். நம்ம அடுத்த 5 வருஷத்துக்கு மிகவும் கவனமா நம்ம வாழணும், நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும் அப்படின்னா நமக்கான ஒரு அதிகாரம் வேணும். இந்த விருதுநகர் மாவட்டத்துல நீங்க எல்லாம் சுதந்திரம் இல்லாம தான் இருக்கீங்க. பல போராட்டத்தை நாங்க இங்க நடத்திருக்கிறோம். ஏன்னா மக்களுக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்துக்காண்டி தான், வேற எதுக்கும் கிடையாது. நீங்க எல்லாரும் மனசுலையும் என்ன நினைச்சீங்களோ அதை நான் நிறைவேற்றிருக்கேன். அதாவது எஸ்என்டி ராஜா இனி எங்கேயும் வேலை பெறக்கூடாது, நீ அப்படி பேராத இப்படி பேராதப்பா, எடப்பாடிட்ட பேராத அவன்கிட்ட பேராத அப்படின்னு சொல்லி பேஸ்புக் வலைதளங்களையும் ஒவ்வொரு மக்களும் சொல்லியிருந்தீங்க. நான் இன்னைக்கு இனத்தோடு சேரும் அப்படின்னு சொல்லி பாதுமிகு புரட்சி தலைவி சின்னம்மாவோடு நான் சேர்ந்திருக்கிறேன். புரியுதா? அந்த அம்மாவை ஒழிச்சு கட்டணும் சொல்லி எல்லாரும் கங்கணம் கட்டி அந்த அம்மாவை தூக்கி உள்ள போட்டுட்டா. அந்த அம்மா தெரியாம நம்ம சமுதாயத்துக்கு எண்ணற்ற பணிகளை செஞ்சிருக்கு. அந்த நன்றிகளுக்கு அந்த அம்மாவை விட்டுக்கூடாதுன்னு சொல்லி தான் தாங்கி பிடிச்சிருக்கிறேன். பல எதிர்ப்புகளை சம்பாதிச்சு தான் இந்த இடத்துல நான் எல்லாத்துக்கும் நிக்கிறேன். அதை எல்லாரும் உணர்ந்துக்கோங்க. நாம செய்ய போற நம்ம வர்ற இன்னொரு 9 நாள் தான் கிடக்கு. நீங்க எல்லாரும் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புனீங்கன்னா நான் 200% உங்களை மட்டும் இல்ல அனைத்து சமூக மக்களையும் காப்பாற்றுவேன். அதுல மாற்று நான் தேவையான பிறந்தோம்ல, அதனால நான் எல்லா சாதியும் காப்பாற்ற தீரணும். ஆனா நீங்க நிம்மதியா வாழலாம். நான் உங்களுக்கு பணம் கொடுப்பேன், காசு கொடுப்பேன்னு சொல்லல. ஆனா நான் நிக்கிறதுனால, எஸ்ஐடி ராஜா நிக்கிறதுனால உங்க எல்லாத்துக்கும் 4000 5000 ரூபாய் ஓட்டுக்கு பணம் கொடுக்க போறாங்க. அந்த பணத்தெல்லாம் வேண்டாம்னு சொல்லாதீங்க, எல்லாரும் வாங்கிக்கோங்க. அது உங்களுடைய உழைப்பு, உங்கள்கிட்ட கொள்ளையடிச்ச பணம். அதெல்லாம் வாங்கிக்கிட்டு சாதிக்காண்டி சமுதாயத்துக்காண்டி இந்த ஒரு வாட்டி நீங்க வாக்களிச்சிட்டீங்கன்னா இந்த தொகுதி தேவமார் கையில வந்துடும். அதுக்கப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள தேவமாரை காப்பாற்றலாம், மாநிலம் முழுவதும் உள்ள தேவமாரை காப்பாற்றலாம். பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு மிக முக்கியம். பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு மிக முக்கியம். பல்வேறு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. தயவு செய்து வாக்கு நீங்க கரெக்டா பயன்படுத்துங்க. நான் ஜெயிச்சோம்னா உங்க எல்லாத்தையும் காப்பாற்றுவேன், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு தெரியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தமிழ்நாடு முழுவதும் சரி உங்க பொட்ட பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு தாய்மாவா இருந்து தாய்மாவு கட்டு செய்வேன். அதுல மாற்றுறது கிடையாது. கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு தாய்மாவு கட்டு நான் செய்வேன். அதுல மாற்றுக்கிட்டு கிடையாது. உங்க பிள்ளைகளை பாதுகாத்து விடுவோம். உங்க பசங்க மேல பொய் வழக்கு போடணும்னு இன்னைக்கு வெடி தொழில் இன்னைக்கு இந்த ஃபயர் ஃபேக்டரியில முக்குளத்தூர் எங்க அதிகமா அந்த தொழில் பண்ணாங்களோ அனைத்து அதிகாரிகளும் அங்கதான் போய் ரைடு போவோம். அங்கதான் போய் ரைடு போயிட்டு இந்த தேவமாரை தொழில் பண்ணாம தடுக்கிறா. இதெல்லாம் மறந்துடாங்க. ஏன்னா கடந்த ஆட்சியில எத்தனை பேர் செத்து போயிருக்கோம், எத்தனை பேர் கை கால உடைச்சிருக்காங்க, எத்தனை குழந்தைகளை வெட்டி கொண்டாடுங்க பாருங்க. நீங்க என்னைய பாதுகாக்கணும், உங்களை பாதுகாக்கணும்னா வர சட்டமன்ற தேர்தலில் உணர்வோடு இருந்து அந்த தென்னந்தோப்பு சின்னத்துக்கு 6ஆம் நம்பர்ல வருது பார்த்துக்கோங்க. எல்லாரும் நீங்க வாக்களிங்க. நம்ம ஊர் ஓட்டு எண்ணெயில உணர்வோடு முக்குளத்தூர் வாக்களிச்சாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கும். என்னைக்கும் உங்களை விட்டு கொடுத்தே கிடையாது. அரசியல் தெரியல, அவ்வளவுதான். அரசியல் பண்ண தெரியாம தான் கலப்போட்டாலே இருந்துதான் உங்கள்கிட்ட நான் ஓட்டு கேட்டிருக்கேன். தயவு செய்து இந்த திருப்பி தேவனா இருந்து வாக்களிங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தபால் ஓட்டு போட்டிருக்காங்க. தபால் ஓட்டு இன்னைக்கு மாற்று சமுதாயத்திலிருந்து போட்டுட்டு எனக்கு அனுப்புறாங்க. நாங்களும் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்னே, நீங்க உங்க சமூக மக்களுக்கு மட்டும் பாதுகாவுங்க, எங்களையும் சேர்த்து பாதுகாவுங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு மாற்று சமூக மக்களும் நிம்மதியா நமக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஒரு ஊருக்குள்ள எனக்கு வாக்களிச்சீங்கன்னா உங்க ஆம்பளை பையனுள்ள நீங்க பெத்த பிள்ளைகளோட நான் கண்ட்ரோலா பாத்துக்கிடுவேன். யாரையும் குடிக்க விட மாட்டேன். புரியுதுங்களா? எந்த வீட்லயும் பிரச்சனை இருக்காது. பெண் பிள்ளைகளை பாத்துக்கிடுவேன், படிக்க வச்சுக்கிடுவேன். பணம் காசு இழைத்தாலும் பதவியை வச்சாலும் உங்களை காப்பாற்றுவேன். அந்த ஒரு காரணத்துக்கு நான் அதை அசூரன்ஸா கொடுக்கேன். தொடர்ந்து அனைத்து கிராமங்களுக்கும் இன்னும் ஒரு 15-20 கிராமம் போக வேண்டியதுனால உண்மையில சொல்றேன்,
காசு பணம் இல்லாம இன்னைக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி துட்ட கொட்டி கொட்டி கொடுக்கான் மக்களை ரோட்டு கொண்டு வர சொல்லி. ஆனா பணமே வேண்டாம் இனமா வந்து நிக்க பத்தியில அதை நினைச்சு நான் ரொம்ப இப்பவே நான் ஜெயிச்சிட்டேன். ஊருக்கு லேடிஸ்லாம் வந்து ரோட்ல நின்று போதுவதுக்கு 200 ரூபா கொடுத்து ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் நிக்காங்க. ஆனா நீங்க எல்லாரும் என உணவோடு வேலைக்கு போயிட்டு வந்த கையோடு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம இடத்தா வந்திருக்கான்னு சொல்லி நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. அதை நினைச்சு சந்தோஷமா இருக்கு. நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும், நமக்கான அதிகாரம் வேணும் அப்படின்னா நம்மள ஒருத்தர் அங்க இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி பச்சை துரோகி அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இன்னொன்னு என்னன்னா, நம்ம சமுதாயத்துல முதலமைச்சர் ஆக்க விடாம தடுத்தது அந்த சின்னம். எந்த சின்னம்னு உங்களுக்கு தெரியும், தாமரை சின்னம். நம்ம சமுதாயத்துல முதலமைச்சரை வரவிடாம தடுத்தாங்க, சிறையை பிடிச்சு போட்டாங்க. இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு வாக்களிங்க. எல்லா சாதி மக்களும் கரெக்ட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கான தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு அனுப்பணும்னு நீங்க அனுப்பி வைங்க. எந்த தவறும் வாக்குவீங்கள பண்ணிடாதீங்க. நான் இப்பவும் சொல்றேன், எந்த காரணத்தை கொண்டு நீங்க அதுக்காண்டி ஓட்டு போட்டாதான் உங்களை பாதுகாக்கணும் அப்படிலாம் கிடையாது. நான் என்னைய நேர்ந்து விட்டாங்க சமுதாயத்துக்கு நேர்ந்து விட்டாச்சு. நான் கடைசி வரைக்கும் உங்களுக்காண்டி உழைக்க தான் போறேன். இருந்தாலும் பவர் அதிகாரம் இருந்தா மேல் கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்லி பாக்குறேன். அதனால தயவு செய்து 23 அன்று தென்னந்தோப்பு சின்னத்துல எல்லாரும் வாக்களிச்சு வெற்றி பெற செய்யுங்க. என்னை வெற்றி பெற செய்வது வந்து ஒட்டுமொத்த முக்கோணத்திலையும் வெற்றி பெற செய்வது என்பது அர்த்தம். அதனால தயவு செய்து எல்லாரும் மறந்துடாங்க. நன்றி.